பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவி நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உங்களின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு எந்த விதமான தைரியத்தையும் நீங்க உங்களுக்கு வர வச்சுக்கலாமான ஜாதகம் அதுக்கு நிச்சயமா ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுகிறதுன்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஜாதகத்தின் தகவல்களையும் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காளியூர் நாராயணன் சார் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். ரொம்ப நாளுக்கு பிறகு மீட் பண்றோம். ஆனா ஒரு வருத்தத்தினுடைய செய்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் இறப்பு நமது நாட்டுக்கு பெரிய ஒரு இழப்பு. அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதாவது மனிதாபிமான ஒரு மனிதர், ஜாதி மதம் இனம் போக்குவரத்து எல்லாத்தையும் கடந்து வாழ்ந்து காட்டின ஒரு உத்தம புருஷன். அவர் கனவு காணுங்கள்னு சொல்றது அவருடைய ஃபேமஸா அவருடைய வாழ்நாள் பூரா இன்னும் பல ஆண்டுகளுக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அது மாணவர்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனை கிரியேட் பண்ணிருக்கு. அந்த கனவு ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல நீ கனவு கண்டாதான் அது எப்படின்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னா ஒரு பிளான் போடணும், அப்பதான் பில்டிங் கட்ட முடியும். அதே மாதிரி இந்த கனவு காண்றது மனிதனுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான சாதனம். அதான் அப்துல் கலாம் சொல்லியிருக்காருன்றத ரொம்ப மகிழ்ச்சியா இன்னைக்கு நம்ம நினைவு கூறலாம். நிச்சயமா அவருடைய வருத்தங்களுடைய நிகழ்ச்சியில நிறைய பேசணும். ஆனா நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஜெயராமன் என் பேரு. சொல்லுங்க சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். என் பையனுக்கு கேக்குறமா, அருண்குமார். டேட் ஆஃப் பர்த் 22/2/90. 22/2/90. ஆமா, தனுசு ராசி, உத்திராட முதல் பாதம். ஒரே நிமிஷம். டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க, பிறந்த நேரம். காலைல 8:30 இசபெல்லா ஆஸ்பத்திரி, மெட்ராஸ்மா. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட? போய் கேட்கலாம். பையன் படிச்சு முடிச்சு 3 வருஷம் ஆகுது, வேலை கிடைக்கலமா. வேலை கிடைக்கல சார். அவருக்கு இத்தனை வேலை கிடைச்சிருந்தா கூட அதுல நிம்மதி இருந்திருக்காது. ஆமாங்க. அவளுக்கு கோல்சார படிக்க டைம் சரியா இல்ல, மனது உடம்பு கூட அவருக்கு பாதிச்சிருக்கு. இப்போ ஆமாங்க ஐயா, அது இந்த ஜூலை மாசம் எண்டுல சரியாயிடுது. இந்த மாசம் எண்டுல இன்னும் ஒரு 4-5 நாள் அது கிளியர் ஆகுது. சரிங்க ஐயா. ஆகஸ்ட் செப்டம்பர்ல ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும், அது நீடிச்சு நிரந்தரமா இருக்கும்ன்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க கொண்டாடலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயா. ஆமா, இவர் ஜாதகப்படிக்கு அம்மாவினுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து பல ஆண்டுகள் கிடைக்கும், அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப கனவு காணுங்கள்னு அவர் சொல்லிவிட்ட வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே நிறைய பேர் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட், அதாவது இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா ஜாதகத்துல அப்படிப்பட்ட இலக்குகள் இருந்தால் தானே எங்களால சாதிக்க முடியும் சார். கரெக்ட். அதுதான் ஜாதகானுசாரணி தசா, தசானுசாரணி புக்தின்னு சொல்லுவாங்க. the fundamental constitution of astrology. ஒரு நேயர் பார்த்தலாம் சார். வணக்கம். ஹலோ சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. தஞ்சாவூர்ல இருந்து கோவிந்தராஜ் பேசுறேன் சார். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பையனுக்கு பார்க்கணும். பையனுக்கு பார்க்கணும். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 7/1/1993. 7/1/1993. டைம் ஆஃப் பர்த் 12:05. 12:05. ஆமா. மதியமா? டைம் மதியமா அதிகாலையிலயா? இரவு. ஓகே, சரி. எங்க பிறந்திருக்கீங்க? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரி, மகன் எங்க பிறந்திருக்காரு? எந்த ஊர்ல? திருவோணங்கிற கிராமத்துல. சரி, கேள்விகளை மகனுக்காக கேளுங்க. அவருக்கு ஆயில்ய நட்சத்திரமா மகமா? திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரைனா நீங்க சொன்ன தேதி அந்த இரவு நேரம் தவறு. அடுத்த நாள் வருதா சார்? வியாழன் டு சார் சொல்லுங்க. வியாழன் இரவு 12:05 சார். இல்லைங்க, இது நீங்க சொன்ன தேதி 7th February 93. ஆமா. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க, ஆயில்ய நட்சத்திரம் வரும். பரவாயில்ல. இந்த ஆருடப்படிக்கு நீங்க கேட்கிற டைம் வச்சுட்டு சொல்றேன். உங்களுக்கு என்ன குறிப்பா தேவைன்னு சொல்லுங்க. மகனுக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்? உங்க கேள்வி கேளுங்க. பையன் படிச்சுட்டு 3 வருஷமா வீட்டுல இருக்காப்ல. ஓகே. பிஇ படிச்சிருக்கான். பிஇ படிச்சிருக்காரா? ஆமா. வேலை ஒன்றும் கிடைக்கல. சரி, இது ஒரு பொதுவா ஒரு பதில் சொல்றேன் இதுக்கு. இந்த பிஇ படிச்சவங்கலாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கணும், அவங்க கூட படிச்சவங்க மாதிரி வேலை கிடைக்கணும்னு காத்திருக்காங்க. அதனால தான் கால விரயமா வருது.
கிடைச்ச எந்த வேலையானாலும் உடனே எடுத்துக்க சொல்லுங்க. அந்த வேலையில் இருந்தாருன்னா அடுத்து பெரிய வேலை கிடைக்கும். வேலையே எல்லாம் 3 ஆண்டுகள் அவர் இருந்தாருன்னா யாருமே வேலை கொடுக்க தயங்குவாங்க. இதை புரிஞ்சுட்டீங்களான்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. அந்த இலக்குகளுக்கான ஜாதகங்களை நம்ம பேசணும் சார். அந்த இலக்குகள் இருக்க ஜாதகங்கள் இருந்தால் தானே நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படை இருந்தால் தான், அதான் அகப்பையில் இருந்தால் தான், செட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அடிப்படை ஜாதகத்தில் அந்த சுகிருதம் கொடுப்பனைன்னு இருக்கணும். அதில் தான் வந்து இந்த கனவுன்னு சொல்றது வந்து இந்த பிரெயினுக்கும் சப்கான்ஷியஸ்க்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. அந்த பிரெயின் சொல்றது வந்து சித்தாசமம் நாஸ்தி சரீர தோஷம்னு சொல்லுவாங்க. புத்தி கர்மானுசாரன்னு சொல்லுவாங்க. கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் புத்தி ஆக்ட் பண்ணும். அந்த பேசிஸ்ல தான் இந்த கனவை பத்தி வருது. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மேகா. மேகா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அது 28/4 1998. 1998. டைம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம். பிறந்த நேரம் சாயந்தரம் 5:45. 5:45. ஓகே. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? விருத்தாச்சலம். என்ன கேள்விமா கேட்க போறீங்க? இது ஸ்டடீஸ் பத்தி தான் கேட்கணும். ஓகே, தொடர்ந்து சேர்த்த பேசுங்கம்மா. ஜாதகம் நல்ல வலுவா இருக்கு. வித்யாஸ்தானமும் ரொம்ப திருப்திகரமா இருக்கு. அவருக்கு கொஞ்சம் இந்த பிராக்டிக்கல் எஜுகேஷன் தான் நல்லா வரும். தியரின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தக படிப்பு கம்மியா இருக்கும். அந்த கை வேலை செய்யறது, இன்ஜினியரிங், டெக்னாலஜி இந்த மாதிரி துறையில நல்ல வியாபகத்துவம் இருக்கும். அப்படிங்களா? அவருக்கு வந்து ப்ராப்ளம் சைல்டுன்னு இந்த ஜாதகப்படி சொல்லுவோம். அதாவது அதுக்கு வந்து இந்த காலசர்ப்ப தோஷம் கடுமையா இருக்கிறதுனால மைண்ட் ரொம்ப அஜிடேட்டடா இருக்கும், கோபத்தாபங்கள் அதிகமா இருக்கும். அதனால நீங்க அவரை தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணும். ரொம்ப வந்து விரட்டாதீங்க. நல்ல வெற்றியாளனா இருப்பாரு. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி அவதார புருஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குரிய ஜாதகங்கள் வித்தியாசமா இருக்குமா, இல்ல எப்படி இருக்கும் சார்? இந்த புத்தி கர்மானுசாரணின்னு சொன்னேன். அந்த புத்தின்றதே வந்து இந்த கேலக்சியல் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்ற பஞ்சபூதங்கள் மூலமா தான் கிரியேட் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பறக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுக்குறது. இதுலதான் அவதார புருஷர்கள்னு சொல்றோம். எப்படி வந்து குறிஞ்சி மலர் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி பூக்குறதுன்னு சொல்றதுக்கு அதுக்கான காஸ்மிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவதார புருஷர்கள் வந்து யுக புருஷர்கள்னு சொல்லுவோம். யுகத்துக்கு 2-3 பேர் தான் பிறப்பாங்க. அந்த மாதிரி இந்த புத்தர், இயேசு, காந்தி இதெல்லாம் வந்து ஒரு அவதார புருஷர்கள்னு வர்ணிக்கிறோம். அந்த கோஷ்டியில தான் நம்ம அப்துல் கலாமுடைய ஜாதகம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல் ஜாதகம். அவர் வந்து எல்லா விதமான இந்த உலக விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப உயர்ந்த நிலையில வாழக்கூடிய ஒரு சிறப்பான தன்மையை பெற்றிருந்தது காரணம் அவருக்கு அந்த 9-10 கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தது. அது பிரபல ராஜயோகம், தர்மகர்மாதிபதி யோகம், ஏகச்சக்கராதிபதி யோகம் பேரு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஜாதகத்துல பிறந்தவங்களுக்கு அவர்கள் காலங்காலமாக வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நினைவு என்னைக்குமே மாறாது. இப்ப நம்ம எப்படி காந்தியை வந்து தேசப்பிதான்னு இன்னைக்கும் கொண்டாடுறோமோ, என்னைக்கும் கொண்டாட போறோமோ, அதே மாதிரி வரிசையில தான் அப்துல் கலாமுடைய சேர்க்கை இருக்கு. அதுக்காக தான் மாணவர்கள் தினமுனே ஒண்ணு ஏற்படுத்திட்டாங்க அவருடைய பிறந்த நாளை. கரெக்ட். அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய மகான்கள் அவதாரம் பண்றதுக்கு வந்து நம்ம பூமி நிறைய புண்ணியம் பண்ணிருக்கு. உலக அளவுல நிறைய ஆராய்ச்சி பண்ணத்துல பார்த்தோம்னா நம்முடைய இந்தியில தான் நிறைய மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வந்து இந்த வாஸ்து சாஸ்திரப்படிக்கு காரணங்கள், அடிப்படைகள் இருக்கு. அதனால நம்மளாம் ரொம்ப பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்காலர்னா அவங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் ஞானம் இருக்கும். அதனால அவருக்கு ஜோதிடத்திலையும் கொஞ்சம் அறிவு இருக்கும்னு தான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னாக்கா அவர் வந்து இந்த கனவு காணுங்கள்னு சொல்லனா வேற விதத்துல அவருக்கு வாயில வராது. அந்த கனவுன்றது தான் பேசிஸ். அந்த செரிபெல்லம், கான்சியஸ் பிரெயின், சப்கான்சியஸ் பிரெயின், அன்கான்சியஸ் பிரெயின் இருக்கு. அதனுடைய லிங்கை பத்தி அவர் படிச்சிருப்பாரு, ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு. இல்லைன்னா அந்த வார்த்தை வந்திருக்காது. அதனால மக்கள் எல்லாம் கனவு காணணும், கனவை நினைவாக்கணும். நிச்சயமா உங்களுடைய வார்த்தையும் பலிக்கட்டும் சார். அவதார புருஷர்களை பத்தி பேசணும் இல்லையா சார்? சார், இப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிறாங்கிறது இப்போ அவருடைய ஜாதகத்துல சின்ன வயசுலயே அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? அதுக்கேற்ற மாதிரி அவர் ப்ரிப்பேர் ஆயிருப்பாரா, இல்ல நடுவுல இப்போ வயதுல தான் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா சார்? அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஃபேட்னு சொல்லக்கூடியது, டெஸ்டினின்னு சொல்லக்கூடியது, இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் சிப்ன்றது வந்து அவங்கள பெரிய லெவல்ல வந்து தூக்கி விடுறது. அந்த மாதிரி தூக்கி விடுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஜாதகத்துல திசைன்னு ஒண்ணு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கெப்பாசிட்டி, பாண்ட் குவாலிட்டிஸ்ன்றது பிறக்கும் போது இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது கிளிக் பண்ற நேரம்ன்றது வந்து திசையை பொறுத்து இருக்கு. ஸோ அந்த திசை நடு வயசுல தான் வந்திருக்கு அவருக்கு. ஓகே, நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. நிறைய இருக்காங்க சார். வணக்கம். 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 பேர் சொல்லுங்க, தொடர்புல இருக்கீங்க.
ஹலோ, எனக்கா இந்த கேள்வி கேட்டேன்னா சார், இப்போ நிறைய பேர் பரிகாரங்கள் செய்யறாங்க அவங்களுடைய சரியில்லை. இப்ப இவர் ஒரு விஞ்ஞானியா இருந்திருக்காரு, அவருக்கு நிறைய இதுல தடைகள் நிறைய வந்திருக்கும். ஒரு தடையினாலதான் அவர் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருப்பார். சோ அவர் ஜாதகத்தையே சில வேளை நம்பிக்காம தன்னுடைய முயற்சியை தன்னம்பிக்கையை மட்டும் நம்பி இருக்க கூடும் இல்லையா சார்? அந்த மாதிரி அவதார புருஷர்களுக்கு ஒரு கோல் இருக்கும்மா. அந்த கோல் இருக்கும்போது இந்த தடைகள்லாம் அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க. அந்த கோல் இல்லாதவங்களுக்கு தான் இந்த தடையெல்லாம் பெரிய பாதிப்பா இருக்கும். அவங்க அந்த தடையே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நியூட்டன், அப்புறம் பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஐன்ஸ்டீன்லாம். அவங்கெல்லாம் ஒரு தோல்வி அடையும் போது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டேன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர, இந்த மாதிரி நான் இவ்வளோ நாள் உழைப்பு வீணா போயிடுத்தேன்னு வருந்தினதே கிடையாது. அதுதான் ஒரு அவதார புருஷனுடைய லட்சணம் பேர். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறவங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஸோ நத்திங் கேன் டிஸ்டர்ப் தம். அந்த மாதிரி ஒரு யூனிக் பொட்டன்ஷியல் அவங்கள்ட்ட இருக்கு. கடைசி வரைக்கும் அவர் சிரிச்சு தானே பார்த்துருக்கணும். எப்பவுமே அவர் முகத்துல பார்த்தா நமக்கே ஒரு ஆனந்தம் தரும். அந்த மாதிரி ஒரு முகபாவம் இருக்கிறதுக்கே அந்த அவுட்ஸ்பர்ட் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ் சொல்லுவாங்க. உள்ளத்துல இருக்கிற அந்த ஒரு இனிமையான குணங்கள் முகத்துல தெரிக்கும். அதை அவர்கிட்ட நம்ம கண்கூடா பார்த்தோம். நிச்சயமா சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் விவித்ரா பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து மேடம். ஓகே, உங்களுக்காக என்ன கேக்குறீங்கம்மா? ஹலோ. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹலோ. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. கேக்குது. நான் என்னோட ஹஸ்பண்ட்காக கேட்கணும் மேடம். கணவருடைய பெயர் சொல்லிட்டு அவருடைய பிறந்த தேதி சொல்லுங்க. சந்தீப். சந்தீப். செப்டம்பர் 11. செப்டம்பர் 11 1984. 1984. ஆமா மேடம். ஓகே, டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டைம் ஆஃப் பர்த் எனக்கு தெரியாது கரெக்டா. காலையில மாலையில ஏதாவது தெரியுமா? இரவு. கோயம்புத்தூர்ல பிறந்தாரு. சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஆக்சுவலா அவருக்கு இப்போ ஒரு ஆன்சைட் ரெடியா இருக்கு. சரி. ஆனா அது ஜூன்ல போக வேண்டியது. ஓகே. அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு திடீர்னு. சரி. இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. சரி. தடைப்பட்டுக்கிட்டே இருக்க, என்ன ஆகும், ஃபர்தரா போக முடியுமா என்னன்னு கேட்கலான்னு. சற்று தொடர்ந்து பேசுங்க. ஓகே. அம்மா, இவர் கேரண்டியா போறாருமா. ஓகே சார். அது சதுர் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன். ஓகே சார். நீச்ச பங்கராஜகம்னு சொல்லுவோம். சந்திரனுடைய பார்வை இருக்கு. ஓகே சார். இது என்ன சொல்றதுன்னா வெரி பாசிட்டிவ் ஓவர்சீஸ் கெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அது டெஃபினட்டா வெளிதேசத்துல பெரிய பேர் புகழோட ரொம்ப பெரிய சிறப்பான பணியாற்றணும் இவருக்கு எழுதியிருக்கு. ஓகே சார். இந்த தடங்களுக்கு காரணம், உடல்நிலை பாதிப்பு காரணம், கடந்த காலத்துல அவருக்கு அஷ்டம சனின்னு இருந்தது. ஓகே சார். 8ல சனி. அது இப்ப நிவர்த்தி ஆயிடுது. சரிங்க சார். அதனால இது மேட்டர் ஆஃப் ஃபியூ டேஸ்ல அவர் கிடைக்கும். அது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவாரு. ரொம்ப பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஜாதகமா இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். மறுபடியும் அது உடம்புக்கு ஒன்றும் வேற பாதிப்பெல்லாம் வராது இல்ல? எந்த பாதிப்பும் வராதுமா. அது வந்தது திருஷ்டி கழிஞ்ச மாதிரி அவருக்கு ரொம்ப நல்லது. இனிமே எந்த நோய் நொடியும் வராது அவருக்கு. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மாலதி. மாலதி பேசுறாங்க. உங்களுக்கு அதான் கேக்குறீங்களாமா? மாலதி ஓகே. அதே மாதிரி அஜ்ஞானம், விஞ்ஞானம், இதுக்கு என்ன வித்தியாசம் சார்? அதாவது அஜ்ஞானம்னு சொல்றது இன்னோசன்ஸ். அது நம்ம எது தோன்றதோ அதுதான் நம்ம வாழ்த்துட்டு இருப்போம். விஞ்ஞானம்ன்றது அறிவுபூர்வமா சிந்திக்கிறது. இது ரெனைசான்ஸ் ஸ்பிரிட், ரெஃபர்மேஷன் ஸ்பிரிட்னுவாங்க. இந்த கொஸ்டினிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அந்த கொஸ்டினிங் ஸ்பிரிட் யூரோப்ல கூட 16th century வரைக்கும் இருக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த ரெனைசான் பீரியட்னு அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம நவீன காலத்துல ஒரு சிறு குழந்தையோட, அந்த காலத்துல நீ கோயிலுக்கு போனா எல்லாரும் பிளைண்டா போவாங்க, அது அஜ்ஞானம். இப்ப கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன்? அந்த கொஸ்டினிங் ஸ்பிரிட் ரொம்ப ஹெல்த்தி. அது அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்றதுனால நமக்கு அதனுடைய பர்பஸ் தெரியுது. அது இன்னும் நீடிச்சு நிக்கிறதுக்கும், அது நல்லா ப்ராப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. அந்த விஷயத்துல நம்முடைய அப்துல் கலாமுக்கு அந்த ரெண்டும் ரொம்ப நிறைவா இருந்தது. ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. சித்ரா பேசுறேங்க. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பையன் எங்க பையன் பேர் சொல்றேங்க. மணிகண்டன். சொல்லுங்க. மணிகண்டனுக்கு 29ங்க. 29 8 8 1988. 1988 அதிகாலை 12:45 திங்கட்கிழமை சேலம். ஓகே, 12:45க்கு பிறந்திருக்காங்க. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சேலத்துலங்க. ஓகேம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்க மகனுக்காக? அவனுக்கு வேலை நிறைய, எந்த வேலையுமே அமைய மாட்டேங்குதுங்க.
உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நாங்களும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம், கிடைக்கவே மாட்டேங்குது. கை கிட்ட வருது, மறுபடியும் போயிடுது. ஓகே. அதுக்கான காரணங்கள் சார் சொல்லுவாங்க, தொடர்ந்து வருங்கம்மா. சரிங்க. அவரது போராட்டாதியா உத்திராட்டாதியாம்மா? பூரட்டாதி நட்சத்திரம். போராட்டாதினா கரெக்டா அந்த டேட்டு. இவருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா உண்டுமா? நிச்சயமா கிடைக்குங்களா ஐயா? நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு இத்தனை நாளா தடங்கள் காரணம் வந்து கோல்சாரம்னு சொல்லக்கூடிய கோச்சார ரீதியா பிரச்சனை இருந்தது. அதனால இப்ப அந்த தடங்கள் விலகி எடுத்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட், அதாவது பேங்க்கு அல்லது அக்கௌண்ட் சம்பந்தமா அல்லது இந்த வணிக சம்பந்தமான அரசாங்க பகுதியில அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உத்தரவாதமா இருக்கு. அப்படிங்களா ஐயா? ஆமா. எந்த வயசு? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி இப்ப அஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் சில பேர் ஒற்று போய் இருக்காங்க. சில பேர் வந்து அது வந்து வாதிட்டு போய் கருத்துக்களை பல பேர் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு கூட ஜாதகங்கள் பல காரணங்களா இருக்கா சார்? கண்டிப்பா உண்டு. எல்லா ஒரு ஆக்ஷனுக்கும் எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அ ரியாக்ஷன் சொல்லுவாங்க, ப்ரொபோர்ஷனேட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து எல்லா விதமான ஒரு சிந்தனைகளுக்கும் அது பின்னால வந்து அவருடைய ஜாதக அமைப்பு காரணமா இருக்கு. அந்த ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகள் அதனுடைய பாதிப்புகள் தான் அவருடைய சிந்தனைகளுக்கு காரணமா இருக்கு. சோ அவரோட இழப்புக்கும் அவருடைய ஜாதகத்துல ஏதாவது இருந்திருக்குமா? கண்டிப்பா இருக்கு. அதனால அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு புத்தி கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஒரு பர்பஸோட கடவுள் படைக்கிறாரு. அவரெல்லாம் இந்த தேவதூதர்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு படைப்பாளியா பிறந்தவர் தான் அவரு. அதனால இந்த நாள் அவர் வந்து வருத்தமா இருந்தாலும் அவரை பத்தி பல சுவையான செய்திகள் நினைச்சு நம்மளாம் எதிர்காலத்துல பயனட முடியும். எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த இளைஞர்கள்லாம் கனவு கண்டு அதை நினைவாக்கி 2020 இந்தியா வல்லரசு ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஆக்கினாதான் அவருக்கு உண்மையான வந்து ஒரு நம்ம செய்யற ஒரு நன்றி நன்றி கடன்னு சொல்ல முடியும். இன்னொரு நீ இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. சிஸ்டர்க்கா கேக்குறீங்களா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13 என்னம்மா? 12 1992 மேம். 1992. டைம் சொல்லுங்கம்மா. 1:15 PM. 1:15 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? அவங்க சென்னை சென்னை. ஓகே. சிஸ்டருக்காக என்ன கேக்குறீங்கம்மா? எங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆயிடுச்சு. சரி. இன்னும் அவங்களுக்கு இதுவாகுது, குழந்தை இல்லை. சிஸ்டரோட கணவர் நட்சத்திரம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. பரவாயில்ல. இவங்க ஜாதகப்படிக்கு சந்திரமங்கல யோகம்னு இருக்குமா? அதுவும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துல வலுவா இருக்கு. அதனால அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும்னு கேரண்டி இருக்கு. அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு ஒருவேளை தடங்களா இருந்திருக்கலாம், அது இப்ப விலகிடுத்து. அநேகமா இந்த நவம்பர்ல அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நல்ல சத்புத்திரனாக ஜனிக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி ஆடி மாதம் இப்ப எல்லா இடமும் அம்மனுக்கான திருவிழா பல நடந்து கொண்டிருக்கு. ஆனா அம்மனுக்கு திருவிழா செய்யறாங்க, அதுவும் நல்ல விஷயம். ஆனா சுபகாரியங்கள் செய்யறதுக்கே மனசு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. காரணங்கள் என்ன சார்? இது வந்து பொருளாதார அடிப்படையில ஏற்பட்ட ஒரு சித்தாந்தம். சாஸ்திர ரீதியான தடங்கள் இது கிடையாது. அந்த காலத்துல ஆடி மாசத்துல தான் ஆடி தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆடி மாசத்துல விதைக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அந்த காலத்துல வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்தாங்க. அந்த விவசாயம் பண்றவங்களுக்கு இந்த ஆடி மாசம் வந்து செலவு பீரியடு. அப்ப கல்யாணம் சுபகாரியங்கள்லாம் பண்ண முடியாது. அதற்காக மட்டும்தான் இது ஏற்பட்டதே தவிர சாஸ்திர ரீதியா ஆடி மாசத்துல முகூர்த்தம் பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது கண்டிப்பா கிடையாது. நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க சார். சார் நிறைய பேர் வந்து ஆடி மாசத்துல பூஜைகள் பண்ணுவாங்க இல்லையா சார்? இப்ப சில பேர் வந்து அது வழக்கமா குடும்பத்துல பரம்பரையை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் நாங்களும் பண்ணணுமான்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது எல்லாரும் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா சார்? அதாவது நல்ல காரியம் யார் வேணா எப்போ வேணா பண்ணலாம். அது பண்றது வந்து பலவிதமான தோஷங்களை விளக்குறதோடு கூட மனதனுடைய வலிமையை வளர்க்குறது. இப்போ ஆடி மாச அமாவாசைனா விசேஷம். அதே மாதிரி ஆடியில பௌர்ணமியும் ரொம்ப விசேஷம். பௌர்ணமியில தான் வந்து இந்த சத்யநாராயண விரதங்கள், சத்யநாராயண பூஜைகள்லாம் பண்ணுவோம். இந்த பௌர்ணமியில துவங்கி செய்யக்கூடிய சத்யநாராயண விரதத்துக்கு ரொம்ப பெரிய சிறப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம், வீட்டிலேயே பண்ணலாம். அது குறிப்பா வந்து பெண்களுக்கு ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும். வீட்டில் வாஸ்து தோஷம், சல்லிய தோஷம், சாங்கிய தோஷம், பில்லி, சூன்யம், துச்சாடனம், ஏவல்னு சொல்லக்கூடிய சகல விதமான தோஷங்களை போக்குறதுக்கும். இப்போ நிறைய வீட்டில் என்ன பிரச்சனைனா, ஏராளமான செல்வம் இருக்கு, வளங்கள்லாம் இருக்கு, நிறைய எல்லாருக்கும் வருமானம் இருக்கு, நல்ல ஸ்டைல் வாழ்க்கை இருக்கு, நிம்மதி சந்தோஷங்கிறது இல்லை. வீட்டுக்கு ஏண்டா போகணும்ட்டு ஒரு வருத்தத்தோட போறாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் நம்ம கைவிட்டது தான்.
அது வந்து மைண்டை வந்து நம்ம ஒரு பியூரிஃபை பண்ணி அந்த அட்மாஸ்பியரையும் பியூரிஃபை பண்ணால் தான் நமக்கு நல்லா இருக்கும். அதுக்கு முக்கியமான விரதம் வந்து சத்யநாராயண விரதம். இது எந்த நேரத்துக்குள்ள பண்ணுவாங்க சார்? ஏதாவது காலம் நேரம் இருக்குதா இல்ல கிழமைகள்? கிழமைகள் வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில சத்யநாராயண விரதம் பண்ணலாம். முதல்ல பௌர்ணமி தான் பெஸ்ட்டு. அடுத்தது சத்யநாராயண விரதம் பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லை உங்கள் பிறந்த நாளில் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லை உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எப்போ வலுவாக இருக்கோ அப்போ பண்ணலாம். இது பண்ண வேண்டிய சமயம்ன்றது வந்து ராத்திரி பொழுதுல தான் பண்ணணும், பகலில் பண்ணக்கூடாது. ஆடி மாதத்துல தான் பண்ணணும். ஆடி மாதம் பௌர்ணமி வரப்போகிற சனிக்கிழமை அன்னைக்கு வரும். அப்போ அது பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பிறந்த நாள் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம். ஆரம்பிக்க வேண்டிய நேரம்னு சொல்கிறது வந்து சந்திரோதயம்னு சொல்லுவாங்க. இந்த சூரியோதயம் மாதிரி சந்திரோதயம். சந்திரன் எப்போ அன்னைக்கு உதயமாறுதுன்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. சுமார் ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த வேளையில் வந்து சங்கல்பம் சொல்லிட்டு பிள்ளையாருக்கு வந்து நம்ம வேண்டிட்டு தலையில் குட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த சங்கல்பங்களை சொல்லி அது பண்ணணும்னு இருக்குது. அதுக்கு விரதாக்கிரமங்கள்னு நிறைய புத்தகங்கள் மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கு என்னென்ன அவிசிகள் வைக்கணும், என்ன தானியங்கள் வைக்கணும், என்ன மாதிரி படைப்புகள் இருக்கணும், சத்யநாராயணுக்கு வந்து படத்தை மட்டும் வைக்கக்கூடாது, அதுக்கு எப்படி வஸ்திரம் சாஸ்திரம், இப்படி பலவிதமான அற்புதமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. செஞ்சா வீட்டுக்கும் சுபிச்சோம், நமக்கும் சுபிச்சோம். ஓகே, நன்றி. ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. நன்றிமா. இப்போ இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு முறைப்படி தான் பண்ணணும்னு சார் சொல்றீங்க. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சார், பக்தி தான் மனசுல இருக்கணும், அந்த முறைகள் பின்பற்றணும்னு அவசியம் இல்லைன்னு. ஸோ இது வந்து ஆண்களுக்கா பெண்களுக்கா? ஏன்னா இந்த விரதம் வந்து யாரெல்லாம் இருக்கணும்? அதாவது தபப்பரம் கிருத்தயுகம் திரேதாயாம் ஞானமுச்சித்து பக்திரவே கலியுகன்னு சொல்லுவாங்க. கலியுகத்தில் பக்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வந்து நம்ம அந்த பக்தியை மட்டும் போகிறோம்னு சொல்லிட்டு பாக்கி அனுஷ்டானங்கள்லாம் வந்து அலட்சியம் பண்ண முடியாது. அதையும் நம்ம ஓரளவு கையாளணும். இப்போ நமக்கு நல்லெண்ணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம வந்து குளிக்கவே வேண்டாம்னாக்கா உடல் அழுக்கு இருக்கும். உடல் அழுக்கு இருந்தால் சோர்வு வரும். சோர்வு வந்தால் மனம் கெடும். அதனால இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதுக்கு அவிசுகள் அது முறைகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை கடைப்பிடிச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னொன்னு இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்க. ஆஷா என் பேர். ஆஷா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு பார்க்கணும். பையனுக்கு? ஓகே. பையனோட பேர் என்னம்மா? பையன் பேர் ஆதர்ஷன். டேட் ஆஃப் பர்த்? 7/19/13. 10 12 10. ஓகே. 10/7/19/13. ஓகே. என்ன டேட்ல என்ன டைம்ல பிறந்திருக்காங்க? 1:23 மத்தியானம். ஓகே. எங்க பிறந்திருக்காங்கம்மா? கோயம்புத்தூர். கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்கம்மா. சார், அவங்க அப்பாவுக்கு கேட்கணும். அவங்க அப்பாவுக்கு ஜாதகம் சரியா தெரியாது, அதனாலதான் நான் பையனோட ஜாதகம் கொடுத்தேன். ஓகே, சொல்லுங்க. அப்புறம் என் பையனோட ஃபியூச்சரும் கேட்கணும் தான். எல்லாமே சொல்ல ஆசை தான், பட் நேரம் கம்மியா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த பிள்ளையோட ஜாதகம் வந்து அடிப்படையில ரொம்ப ஒஸ்தி ஜாதகமா இருக்கு. இவருக்கு வந்து சுயமாவும் நல்லா முன்னுக்கு வருவாரு. மாதா பிதாக்களை ரட்சிப்பாரு. இதுக்கு சுபகர்த்திரி யோக ஜாதகம்னு சொல்லுவான். சுபகர்த்திரி யோக ஜாதகமா பிறந்தா அவங்க வந்து தாயார் தகப்பனாரை எப்பவும் வந்து பாசத்தோடவும் நேசத்தோடவும் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க. இவருடைய ஜாதகத்துல தசானுகுலம் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப பெரிய சிறப்பான சமுதாயத்துல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தோட வாழக்கூடிய ஜாதகமா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி திருஷ்டி தோஷம் அப்படின்னா என்ன சார்? அதாவது இந்த கடிநசர்னு சொல்லுவாங்க. கடிநசர்னா கண்ணை வந்து ரொம்ப ஒரு குளிர பார்வையோட பார்க்கிறது. ஒரு குழந்தைய நம்ம வந்து பாசமா பார்த்தா அது நம்ம கிட்ட வரும். கொஞ்சம் கோபமா பார்த்தா அது ரொம்ப சென்சிட்டிவ் வராது. அது வந்து வளர்ந்தவர்களுக்கும் அது அப்ளைகபிள். ஒருத்தர் பார்வையிலேயே அவருக்கு வந்து நம்ம பத்தி கொஞ்சம் கல்மிஷமான அதாவது தீமையான எண்ணங்கள் இருந்தா அது நம்மள பாதிக்கும். அதுதான் வந்து திருஷ்டின்னு சொல்லுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்க. விஜித்ரா பேசுறேன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16. ஹலோ. 16 சொல்லுங்க. மந்த்? 16/12/1990. 12/1990. டைம் ஆஃப் பர்த்? ஹலோ. டைம் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 5:55 AM. 5:55 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? நெய்வேலி. ஓகே. கேள்வியில சட்ட கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. டாக்டர் கேக்குறேன். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க, கேக்குது. இவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா,
வீட்டில் வந்து எப்போ எவ்வளோ வரவு வந்தாலும் நிற்க மாட்டேங்குது, செலவு அதிகமாக இருக்குன்னு. வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பை பற்றி கேட்குறாங்க. அந்த பற்றாக்குறைன்றது இவங்க தொடர்ந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் கேட்டிருக்காங்க. அது வந்து தனாதிபதி விரயத்தில் இருந்தால் அப்படி வரும். இவங்க ஜாதகத்தில் வந்து சூரியன் அப்படிப்பட்ட நிலையில் இருக்குது. அதனால் 9 வாரம் சூரியனுடைய வந்து கோயிலுக்கு, அதாவது சூரியனார் கோயில் செல்லலாம், அல்லது நவகிரக கோயிலுக்கு போயிட்டு சூரிய பகவானுக்கு ஸ்பெஷலாக அர்ச்சனை பண்ணால் சரியாயிடும். ஓகே. அது மாதிரி திருஷ்டி தோஷம் சொன்னீங்க சார். இப்போ ஒருத்தரை பார்த்தோன்னே அப்ப அதுதான் நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்றதா, அவங்க உடல் வர்றதை சொல்றதா, இல்ல கண்ணால பாக்குற பார்வையை சொல்றதா சார் நெகட்டிவ்னு? அது வந்து பிசிக்கலி அண்ட் மென்டலி ரியாக்டிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஒருத்தர் பார்வையினால நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வரும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்முடைய மென்டல், பிசிக்கல், மெட்டபாலிக்கல் 3 விதமான சக்தியும் வந்து பாதிக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு விஞ்ஞானம். இதுக்கு தான் வந்து இந்த மிளகாய் சுத்தி போடுவாங்க. அந்த இது வந்து மிளகான்றது வந்து மிளகுனுடைய காய். அது பெப்பர்ன்றது தான் வந்து மிளகு காயின்னு வந்தது. அந்த மிளகு காய் வந்து நமக்கு வந்து நெருப்புல போடுவாங்க. போட்டாங்கன்னா அது திருஷ்டிகளை டோட்டலா எடுக்கும். அது அந்த மாதிரி சக்தி அதுக்கு இருக்கு. இது ஜெர்மன்ல யூரி கெல்லர் பண்றவர்கள்லாம் மெஸ்மரிசம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹிப்னாட்டிசம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் வந்து இந்த பெப்பரை பற்றி, அதாவது இந்த மிளகு காயை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் பேசலாம். ஒரு நீங்க இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. மோகன சுந்தரிங்க, சென்னையில இருந்து பேசுறோம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25 11 1999. டைம்மா? டைம் வந்து 6 மணிக்கு. காலையிலயா? 6 மணிக்கு காலையில. காலையில. ஓகேம்மா. எங்க பிறந்திருக்கீங்க? சென்னை. கேள்விகள் என்ன? காமேஷ். கேள்விகள் என்ன? காமேஷ் நல்லா படிப்பாரா? ரொம்ப நல்லா படிப்பாருமா. இவருக்கு வந்து இந்த விஞ்ஞானம் கலைத்துறையில சிறப்பான ஒரு திறமை இருக்கு. அதை டெவலப் பண்ணுங்க. இவர் வெளிநாட்டுல கூட படிப்பு தொடர்றதுக்கு ஜாதகமும் திசையும் நல்லா இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல உட்காந்து அவரை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும். இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து அவருடைய சக்தி பிறர் சொன்னாதான் சக்தி வரும்னுவாங்க. அந்த மாதிரி ஜாதகத்துல சேர்த்திக்குது. அதனால அவரை வந்து நீங்க சோஸ்திரம் பண்ணி தான் அவரை முன்னுக்கு கொண்டு வர முடியும். அவரை நல்லா தட்டி கொடுத்து வேலை வாங்க, ரொம்ப பெரிய அளவுல முன்னுக்கு வருவாரு. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. திருஷ்டி பத்தி சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். இது உண்மையா பொய்யான்னு மட்டும் சொல்லுங்க சார். சில பேர் திருஷ்டி, அதாவது கண்ணால வசீகரம் பண்றேன்னு சொல்லுவாங்க, அது உண்மையா சார்? அதுதான் மெஸ்மரிசம். அதுக்கு வந்து பெண்டுலம் தியரின்னு பேரு. இந்த பெண்டுலம் மாதிரி வச்சுட்டு இப்படி ஷேக் பண்ணுவாங்க. அது வந்து மெஸ்மரைஸ் பண்றது, அடுத்த ஆளை வந்து நம்ம வசப்படுத்துறது. இதுல மெஸ்மரிசம் வேற, ஹிப்னாட்டிசம் வேற. மெஸ்மரிசம்ன்றது அவங்கள மயக்க நிலைக்கு கொண்டு சென்று ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் அவங்கள வந்து உண்மைகளை வெளிச்சொல்ல கொண்டு சொல்றதுக்கு இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. ஹிப்னாட்டிசம்னு சொல்றது நம்ம நினைச்சபடி அவர் செய்ய மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி. அது இது ரஸ்புட்டின் போக்குவரத்துலாம் ரஷ்யாவில் ரொம்ப ரொம்ப கிரேட்டா பண்ணாங்க. இது உண்மைதான். நான் நேர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம். என்னோட பேர் ஆர்த்தி, சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட பையன் பேரு விஷால். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் வந்து 6th June 99ங்க. 6th June 99. டைம் வந்து 4:53. 4:53. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சண்டே. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? தாம்பரம். கேள்விகளை கேளுங்க. தாம்பரம். என்ன கேள்விமா? கேள்வி வந்து பையன் நல்லா படிப்பானான்ட்டு. பையன் வந்துட்டு இப்போ +2 படிக்கிறான். ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்க வைக்கலாம், நல்லா படிப்பானான்னு கேட்கறதுதான் ஃபோன் பண்றேன். இவருக்கு வந்து ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்குமா. படிச்சா ரேங்க் 1 வாங்குவாரு. அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாரு. இந்த ஆப்டிடியூட், மெமரி, கான்சென்ட்ரேஷன், ரிட்டன்ஷன், ரீப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கு. அதுக்கு வந்து அவருக்கு நீங்க இந்த விட்டமின் டானிக்ஸ்லாம் கொடுக்கணும். ஏன்னா பிசிக்கலி ஜெனரேட்டட் தான் இது. அவருக்கு வந்து அங்காரகனோட அந்த பலகீனம் ஏற்பட்டிருக்கு. அது வந்து உடல் சம்பந்தமான விஷயம். ஸோ அவருக்கு வந்து ஹெல்த், நீங்க மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அது கொடுங்க. ஜாதக படிக்க ரொம்ப நல்ல படிப்பாளியா இருப்பாரு. ரொம்ப பெரிய லெவல்ல வருவார். IAS, IPS கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கு இது இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாமா? கண்டிப்பா பண்ணுங்க, நல்லா வருவாரு. ஓகே, थैंक यू. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி சார், இப்போ ரஷ்யால இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டி பத்தி சொன்னீங்க. சீன தேசங்கள்ல வாஸ்து சாஸ்திரம் பார்ப்பாங்க இல்லையா? அதுக்கு என்ன பேர் சார்? அது என்ன மாதிரி சொல்லுங்க? இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில தான் வாஸ்துவே இருக்கு. நம்ம வந்து பஞ்சபூதம்னா 5 எலிமெண்ட்ஸ், நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். இது சைனாவில் என்ன பண்றாங்கன்னா 2 பூதம் தான் எடுத்திருக்காங்க. 3 வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. அது வந்து ஃபெங் சுயின்னு பேரு. ஃபெங்னு சொல்றது வந்து வாட்டர், சுயின்னு சொல்றது வந்து காற்று.
இந்த காற்றினுடைய சக்தி தண்ணீருடைய சக்தி வச்சுட்டு அவங்க வந்து சித்தாந்தத்தை எழுதியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் சித்தாந்தம். இது நம்ம வாஸ்து பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். ஆமா. சீன தேசத்துல எப்படி எல்லாம் பின்பற்றுறாங்கன்னு தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. என் பேர் மோகன்குமார்ங்க. மோகன்குமார் சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 20/7/1958. 20/7/1958. ஓகே. டைம் சொல்லுங்க சார். டைம் காலையில 4:36 AM. 4:36 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க சார்? கோயம்புத்தூர். கேள்விகளை கேளுங்க. இப்போ டைம் ரொம்ப ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு 14 வருஷமா சரி வேலையும் இப்போ நிறுத்திட்டாங்க. சரி ஏஜ் 58 ஆச்சு. ஓகே. ஃபியூச்சர்ல என்ன வேலை கிடைக்குமா கிடைக்காதா எப்படி இருக்க போகும்னு தெரியலைங்க. உங்களுக்கு சுய தொழில் வாய்ப்பு நல்லா இருக்குங்க ஜாதகத்துல. இப்ப ராகு திசை நடக்குது, கடைசி முடிய போகுது, 1 வருஷம் தான் இருக்கு. ஆமா, ராகு திசை குரு திசை ரெண்டும் உங்களுக்கு யோக திசைங்க. சரிங்க சார். அதனால இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நிலை இருக்கும். சரி. தொடர்ந்த வருமானங்களுக்கு நிச்சயமான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து ஜீவனஸ்தானம்னு சொல்ற 10ஆம் இடத்துல அங்காரகன், அதாவது செவ்வாய் கிரகம் இருக்கு. அது பூமி சம்பந்தமான விவசாயம் அல்லது விவசாயம் சார்ந்த இந்த பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி வியாபாரத்துல நீங்க முயற்சி பண்ணலாம். பெரிய அளவுல உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்க போறீங்க. இத்தனை நாள் சம்பாதிச்சதெல்லாம் ரொம்ப குறைவு, இனிமே தான் நிறைய சம்பாதிப்பீங்கன்றதுக்கு இதுல எவிடன்ஸ் இருக்கு. நம்பிக்கையோட செய்யுங்க, பெரிய வாழ்க்கை எதிர்காலத்துல இருக்கும். சார் இப்போ இந்த பிசினஸ் வந்து இப்ப 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கலாம், ராகுதேசி முடிஞ்சதுக்கு வேண்டாம், அதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டாம், இப்பவே ஆரம்பிக்கலாம். அங்காரக சனி ராகவ் அந்திமகத்தே பலித்தகான்னு பேரு. ராகு தசை கடைசி பாகத்துல உங்களுக்கு பெரிய டிவிடெண்ட் கொடுத்துட்டு தான் போகும், அதாவது லாபம் கொடுத்துட்டு போகும். அதுக்காக நீங்க இப்பவே முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஓகே சார். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு தொழில் இருக்கு, அதை ஆரம்பிக்கலாங்களா? சொல்லுங்க, என்ன தொழில்? கோழி பிசினஸ் பண்ணலான் இருக்கோம். அது நல்லா இருக்குங்க. இது இந்த சம்பந்தமா தான், அதாவது பூமி சம்பந்தமா இந்த விவசாயம் சம்பந்தமா பண்றதுக்கு இதுல நல்ல கேரண்டி இருக்கு. அதனால உங்க சிந்தனை இந்த ஜாதக படிக்க அமைஞ்சிருக்கு, நல்லா பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். நன்றி உங்களின் நினைப்புக்கு. இப்ப சீனால வாஸ்துப்படி 2 பஞ்சபூதங்களை 2 தான் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ மக்கள் எல்லாமே ஒரே வாழ்க்கை முறை, ஒரே மாதிரிதான், கடவுள் அப்படிதான் படிச்சிருக்காரு. அப்போ அங்க வாஸ்துக்கும் இங்க வாஸ்துக்கும் அப்படி செய்யும் போது ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? இதுல வந்து அந்த அடிப்படை சாஸ்திரம் வேற, மக்களுடைய மனோபாவங்கள், கல்ச்சர், பெடிகிரி அதெல்லாம் வேற, அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் லைஃப், ப்ரெஃபரன்ஸ் ஆஃப் லைஃப் எல்லாம் வேற. அதனால நம்ம நாட்டில் வந்து நிறைய ஆன்மீகம் தொடர்பாக தான் இந்த ஜோசியத்தை பார்க்குறாங்க. சைனாவில் வந்து கியூர்னு சொல்லி அல்லது சிஹெச்ஐச்சின்னு சொல்லிட்டு அதை வந்து மெயினாக வச்சுட்டு தான் அவங்க அந்த இன்டீரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் வந்து பறந்து விரிந்த வீடுகள் தான் அந்த காலத்தில் இருந்தது. சைனாவில் அந்த காலத்துல இந்த மல்டி ஸ்டோரி கல்ச்சர் இருந்தது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இது மாடிஃபை ஆச்சு. ஓகே, ஒரு டே இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். பேர் சொல்லுங்க. ரெண்டு பேசுறோம். ஓகே, பேர் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த். சாந்தியன் பேரு. டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் 24/12/1979. டைம் அம்மா? டைம் காலையில 6:45. 6:45. எங்க பிறந்திருக்காங்க? ஜெயங்கொண்டம்ட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இது. சரி, சட்ட பேசுங்கம்மா. சதய நட்சத்திரம், கும்பராசி. ஆமா சார். அவருக்கு வந்து ஜாதகம் அடிப்படை வசதியா இருக்கு. ஆமா சார். அவருக்கு தொழில்ல கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இப்போ ஒரு மன வருத்தம் இருக்கு. அந்த மன வருத்தம் வந்து இப்ப முடியிற தருவாயில இருக்கு. இந்த டிசம்பர் மாசத்துக்கு மேல அவருக்கு ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வளர்ச்சி காணுவார் அவரு. அப்படிங்களா சார்? அவனுக்கு ஒரே புள்ள. அவ வந்து ரொம்ப நாராயண பக்தி. அவ வந்து ஆத்துலயே வந்து இது சத்யநாராயண பூஜை பண்றா. வெரி குட். அவ 35 வயசா இருக்கு. அவ பண்ணலாமா? தூரம் நிக்காதவங்க அந்த மாதிரி எல்லாம் லேடிஸ் பண்ணலாமா? பண்ணலாமா? கண்டு பூஜை பண்றா. அதாவது ஆச்சமனியம்னு சொல்லுவாங்க, சங்கல்பம்னு சொல்லுவாங்க, அது ஆண்கள் பண்ணணும். சரி. பூஜா கிரமங்கள் யார் வேணா பண்ணலாம், குறிப்பா லேடிஸ் பண்ணலாம். பண்ணலாமா சார்? ஏன்னா அவ ஆத்துலயே பண்றா. நான் இது பண்ணி அந்த புக் எல்லாம் வச்சுட்டு அந்த கதையெல்லாம் படிச்சு எப்படி இங்க இந்த ஊர்ல பண்றாளோ பெங்களூர்ல அதே மாதிரி பண்றாவோ. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். அது எனக்கு வந்து பொம்னாட்டிகள் அது பண்ணலாமான்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதாவது ஸ்ரீ புருஷ பிரதானம், புருஷ பிரதானம்னு இருக்குமா அந்த சாஸ்திரங்கள்ல. சரி சார். புருஷர் வந்து மந்திரம் சொல்றதுக்கும் யாகம் பண்றதுக்கும் யஜ்யங்கள் பண்றதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. சரி சார். பெண்களுக்கு அந்த அதிகாரம் சொல்லப்படல.
பெண்களுக்கு வந்து கோலம் இடுறது, விளக்கிடுறது, கடவுளுக்கு பூ வந்து பூவால் அர்ச்சனை பண்றது, கடவுளுடைய சோஸ்திரங்களை சொல்றது, இதுக்கெல்லாம் அதிகாரம் உண்டு. இப்ப திருப்பதியில கூட உண்டு. திருப்பதியில கூட அந்த சுப்ரபாதம் வந்து ஹரிஹி ஹோம்னு சொல்லிட்டு ஆண்கள் சொல்லுவாங்க முதல்ல. பெண்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்படல. அதனால பெண்கள் அதை பாடலா தான் பாட முடியும். ஆனா வந்து ஹரிஹி ஹோம்னு சொல்றது ஆண்கள் தான் சொல்லலாம். இப்படி எல்லாம் கிரமங்கள் இருக்குதுல்ல. அதுதான் கேட்கலாம், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நிறைய பண்ணுங்க. சத்யநாராயண பூஜைன்னு அதனுடைய மகத்துவம் ரொம்ப பெரியது. நன்றி. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் அப்படின்னா என்ன? பக்தி மார்க்கம்னா அந்த எந்த விதமான அபேட்சியம் இல்லாமல் கடவுளை நேசிக்கிறது, டோட்டலா அவர்கிட்ட சரண்டர் பண்றது, சரணாகதின்னு பேரு. கடவுள் தான் எனக்கு சகலமும், அவனன்றி ஒரு அணுவும் சேதி, இனிமே அவனுடைய திருவடி நான் சரணம், அவன் நடத்துற வழியிலேயே நான் நடந்து போவேன் அப்படின்னு சரண்டர் ஆயிடுறது. இதுதான் வந்து முக்தி. இது வந்து பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம்ன்றது வந்து கடவுள்னா என்ன, கிரமங்கள்னா என்ன, ஆச்சாரம்னா என்ன, அனுஷ்டானம்னா இதெல்லாம் முறைகள்லாம் தெரிஞ்சு பண்றது வந்து ஞான மார்க்கம். இந்த சத்யநாராயண பூஜை கூட ஒரு ஞான மார்க்கத்துல சேர்ந்துதான். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து இளங்கோவன் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? என் பையனுக்கு. பையனுடைய பெயர்? பையனுக்கு டேட் ஆஃப் பர்த் 16/7 1990. விவேக். ஓகே. டைம் சொல்லுங்க. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 5:06 மாலை. அதிகாலையிலயா? இல்ல மாலை. மாலையில. ஓகே. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? தாராபுரம். கேள்வியில கேளுங்க. ஐயா, அவருக்கு பரணி நட்சத்திரம். ஆமாங்க. நல்ல அடிப்படை ஜாதகம் நல்லா இருக்கு. சரிங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் உத்வேகம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் டல்லா இருக்காரு. சரிங்க. அந்த டல்னஸ் காரணம் வந்து சூரியனுடைய பார்வை இருக்கு ஜாதகத்துல. சரி. அதுக்கு வந்து 9 வாரம் சூரியனுக்கு வந்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்க, சரியாயிடும். அப்படிங்களா? வேற உங்களுக்கு முக்கியமான கேள்வி இருந்தா கேளுங்க, அதுக்கும் கைடன்ஸ் கொடுக்குறேன். இல்ல பையன் இப்ப வேலை இருக்காப்பீங்க. சரிங்க. அது கல்யாணம் பண்ணலாங்களா? இப்ப எப்படி? இப்ப சரியான வயசு கிரமம் கண்டிப்பா பண்ணலாம். இப்ப பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சீங்களான்னா வர தை மாசத்துல முகூர்த்தம் வைக்கிறதுக்கு ஜாதகத்துல நல்ல வலு இருக்கு. நல்ல அழகான ரூபோத்தியான உங்க குடும்பத்துக்கு ஏற்ற பெண் கிடைக்கும். நன்றி. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல சார், கோயில்களை படிகளை தொட்டு கும்பிட்டுட்டு போறாங்க. அது முன்னாடி போறதும் சரி, இல்லைன்னா படிகள் ஏறும் போது சரி, இது சரியா? அதுல என்ன பயன் இருக்கு? இது செய்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நம்ம வெளியிலிருந்து போகும்போது பலவிதமான மனசுல குமையல்கள், பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான அழுக்குகள்லாம் இருக்கு. அதெல்லாம் போய் தெளிவோட வரத்துக்கு தான் நம்ம கோயிலுக்கு போறோம். அதனால படியில் ஏறும்போது நமக்கு அதுக்கு தகுந்த எனர்ஜியும் மென்டாலிட்டியும் தேவை, மைண்டினுடைய ஒரு ஃபார்மேஷன் தேவை. அதுக்கு நம்ம குடிஞ்சு அந்த படியை தொடும்போது அந்த படியினுடைய சக்தி வந்து நமக்கு அந்த கிரனைட்ல வந்து பாஞ்சிருக்கும், பக்தர்களுடைய பாதங்கள் பட்டிருக்கும். அதன் மூலமாக நமக்கு வந்து இடுப்பு பகுதியிலையும் முழங்கால் பகுதியிலையும் அந்த தெய்வ சக்தி வந்து ஆவாகனமாகி நம்ம மைண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்றது. எப்படி இந்த விநாயகருக்கு வந்து தலையில குட்டின்டா அந்த மைண்ட் வந்து ஷார்ப்பா வருதோ, அதே மாதிரி மலை ஏறும்போது அதுக்கான சக்தியை கொடுக்கறதுக்கு இந்த எக்ஸசைஸ் தேவை. நல்ல தகவல் சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க சார். சோமசுந்தரங்க. சோமசுந்தரம் சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 20/12 1977. ஓகே. டைம் சொல்லுங்க. 3:25 காலையிலயா? மாலைங்க. மாலையில. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? வேலூருங்க. கேள்விகளை கேளுங்க சார். கேள்விகள் என்ன? வேலூர் மாவட்டம் வேலூருங்க. கேள்விகள் என்ன சார்? கேள்வி வந்து எனக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கலங்க. சரி. அப்புறம் வந்து இப்போ மேரேஜ் இப்போ நேரம் வந்திருக்குங்களா அந்த கேட்கணுங்க சார் கிட்ட. எங்க இவ்வளோ வயசு கழிச்சு இன்னும் நேரம் வந்திருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. இதுக்கு ஜாதக தடங்கள் இல்ல. வேலை எனக்கு வந்து சரியா செட் ஆக மாட்டேங்குது சார். அது வந்து உங்க ஜாதகத்துல 10 கூடிய கிரகம் கொஞ்சம் பலகீனமா தான் இருக்கு. சரி சார். புதன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்கு. சரி சார். அதுக்கு நீங்க வந்து புதன்கிழமை தோறும் பச்சை பயிர்ல ஏதாவது வந்து ஒரு சின்ன ஒரு உணவுப் பொருள் தயாரித்து ஏழைகளுக்கு தானம் கொடுங்க, சரியாயிடும். புதன்கிழமை ஒரு 2-3 புதன்கிழமை பண்ணாலே உங்களுக்கு புதபகவானுடைய அனுகிரகம் கிடைச்சி அந்த அசங்க தோஷம் போயிடும். சரி சார். வேலை வாய்ப்பு
சரியா கிடைக்கல சார். வேலை கிடைச்சா எனக்கு சரியான ஊதியம் கிடைக்க மாட்டேன். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார். கரெக்ட். இது வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு, அன்ஈஸி எம்ப்ளாய்மெண்ட்டு, அன்கம்ஃபர்டபுள் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதுக்கு தான் இப்போ நான் நிவாரணம் சொன்னேன். அந்த புதன் வந்து அதில் கெட்டிருக்கிறதுனால அப்படி இருக்குது. சரி சார். அந்த புதனுக்கு இந்த பரிகாரம் பண்ணீங்களான்னா அது நிவர்த்தியாகி உங்களுக்கு வந்து மன நிறைவு கொடுக்கக்கூடிய, நிறைய பொருளாதார வசதி கொடுக்கக்கூடிய உத்தியோகம் கிடைக்கும். சரி சார். சரி சார், எனக்கு அந்த இது லக்னம் தான் சார். உங்கள் லக்னம் வந்து மேஷ லக்னம், மேஷ ராசி, ஓகே சார். நன்றி சார். அஸ்வினி நட்சத்திரம். எல்லாத்துலேயுமே நம்பர் 1 இருக்கீங்க நீங்கள். ஓகே சார். நன்றி சார். நன்றி உங்களே. நிறைய தகவல் பேசிட்டு இருக்கோம் சார். ருது ஜாதகம்னு சொல்லுவாங்க. அப்படி ருது ஜாதகம். ருத்து ஜாதகம் அதாவது பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமா வேணும், ஆண்களுக்கு இது கிடையாது. ருத்துனா புஷ்பவதி ஆறுது, பெரியவளாருது, அந்த ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க. ஓகே, தொடர்ந்து அதை பத்தி பேசலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பச்சைமீதின் ஆலோசி மேடம். ஓகே, டேட் ஆஃப் பர்த் என்ன? டேட் ஆஃப் பர்த் 12/11/1988 மேடம். 12/11/1988. பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் வந்து 5:23 காலையில. ஓகே, எங்க பிறந்திருக்கீங்க? ஆலோசி மேடம், திருநெல்வேலி மாவட்டம் ஆலோசி. ஓகே, கேள்விகள் என்ன சார்? திருமணம் எப்போ முடியும் மேடம்? எனக்கு 27 வயசாவது, திருமணம் முடியணும். வேலையும் ஒரு நல்ல வேலை அமைய முடியும், சம்பளமே நிக்க மாட்டேங்குது மேடம். ஓகே. ஆமா, ரெண்டுமே இப்போ உங்களுக்கு நல்லா ஆயிடுங்க. இப்போ கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி. உங்களுக்கு ஜாதக படிக்க நல்ல வலு இருக்கு. இத்தனால உங்களுக்கு 7ஆம் நாள் சனியுடைய பாதிப்பு எல்லாத்துலேயுமே தடங்கள் இருந்தது. இப்போ அந்த தடங்கள்லாம் விலகிடுச்சு. இனிமேல் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே ரொம்ப சிறப்பான வேலை வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியான வெற்றி இருக்கும். திருமணமும் இப்போ பேசுங்க. இன்னும் 1 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல பெண்ணு வந்து கண்டெடுக்க முடியும். அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் திருமணம் நீங்கள் அழகாக செலிப்ரேட் பண்ணலாம். நன்றி ஐயா, உங்களை நினைப்புங்க சார். ருது ஜாதகம் சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. சில பேர் வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க இல்லையா சார்? அது ருதுவார நேரத்தை தான் குறிப்பிடுறாங்களா? இல்லை, செவ்வாய் தோஷம்ன்றது மங்கள யோகம்னு சொல்லணும். ஆனால் இவங்க தோஷம் சொல்லி பழகிட்டாங்க. அது வந்து அதுக்கும் இந்த ருத்து ஜாதகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ருத்து ஜாதகம்ன்றது வந்து திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஜனன ஜாதகத்தை விட அந்த ருத்து ஜாதகத்தை வச்சுட்டு தான் பொருத்தம் பார்ப்பாங்க. அதுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஒரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சித்ராங்க. நான் பழனி பக்கத்துல இருந்து கால் பண்றேன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16/5/2015. 16/5/2015. ஆமாங்க. இப்போ தம்பிக்கு பாக்குறோம், குழந்தை பிறந்திருக்கு. ஓகே, சொல்லுங்க. டைம் சொல்லுங்கம்மா. 9:05ங்க, நைட் 9:05. நைட் 9:05. எங்க பிறந்திருக்காங்க? இப்ப தம்பிக்கு பேர் வைக்கணுங்க. சரி, அதான் அஸ்ட்ராலஜி படி வந்து சோங்க ஒரு 4 லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. பட் அதுல நேம் வந்து எங்களுக்கு எதுவும் கம்ஃபர்டபுளா இல்ல, பிடிக்கிற மாதிரி இல்ல. அதாவது நியூமராலஜி படி வேணாலும் வச்சுக்கலாங்களா, இல்ல கண்டிப்பா அஸ்ட்ராலஜி படியே நேம் குழந்தைக்கு வைக்கணுங்களா? நல்ல உபயோகமான கேள்வி கேட்டீங்கம்மா. எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய கேள்வி இது. இந்த ஜாதகப்படி அந்த காலத்துல பேர் வைப்பாங்க. அது ஏன்னா அந்த நட்சத்திரம் மறக்காம இருக்கிறதுக்காக. அன்னைக்கு வந்து எழுதுற வசதி கிடையாது, எழுதி வச்சுக்கிற அந்த ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி கிடையாது. அதுக்காக தான் அதை வச்சாங்களே தவிர இந்த ஜாதகத்தினுடைய அதிர்ஷ்டத்துக்கும் பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால இந்த காலத்துல நீங்க வந்து உங்களுடைய பெரியவர்களுடைய பெயர், கடவுளுடைய பெயர், குலதெய்வம் பெயர் வைக்கிறது தான் விசேஷம். இதுக்கு நம்ம குழந்தை பெயருக்காக இருக்கக்கூடாது, குழந்தைக்கு தான் ஒரு பெயர் இருக்கணும். இது ஜாதகம் நல்லா இருக்கு. இந்த ஜாதக படிக்க சுக்கிரனுடைய பார்வை வலுவா இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. அது மேஷ ராசி. அது ரொம்ப உயர்வான ஜாதகத்துல சேர்த்துக்கு. இது கலையில ரொம்ப நயங்கள் இருக்கும். நல்ல ஒரு டான்ஸ், மியூசிக் இதெல்லாம் கத்துக் கொடுங்க. ரொம்ப பெரிய அளவுல முன்னுக்கு வருவாங்க. சரி, அப்ப நேம் வந்து எங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா வச்சுக்கலாம் இல்லைங்களா? நல்லா கூப்பிடுற மாதிரி, சுலுவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு நல்ல புண்ணிய பெயரா, கடவுள் பெயரா, பெரியவங்க பெயரை வச்சுக்கிறது தான் முறை. சரிங்க சார். இது ஒரு மாங்காய் மரத்துக்கு தேங்காய் மரம்னு தேங்காய் காய்க்காது, மாங்காய் தான் காய்க்கும். சரிங்க சார். நன்றி மங்களி நினைப்புக்கு. அதே மாதிரி பிரதட்சணம் எத்தனை முறை செய்யணும்? அதுக்கு வந்து மாத்திரைகள்னு பேர். நம்முடைய கோரிக்கைகளை பொறுத்து தான் பிரதட்சணங்கள். பிரதட்சணம்னு சொல்றது பிசிக்கல் அண்ட் மென்டல் எக்ஸசைஸ். இது இந்த கீழே வந்து கிரானைட் போட்டிருப்பாங்க, இந்த கருங்கல். அந்த கிரானைட்டுக்கு வந்து ஆகர்ஷண சக்தி இருக்கு. அந்த கோயிலில் வந்து அந்த மந்திரங்களை கேட்டு அதுக்கு உரு ஏறுறது. அதுல வந்து நம்ம பாதங்கள் பட நம்ம நடந்தோம்னா அக்குபஞ்சர் தீன்ற மாதிரி கிடைக்கிறது. அது நமக்கு வந்து என்ன கோரிக்கை, நம்முடைய வயசு என்ன, நம்முடைய ஆரோக்கியம் என்னன்றதை வச்சுட்டு மாத்திரைகள் கணக்கிடுவாங்க. அது நட்சத்திரம்னு சொல்லி 27 தடவை சொல்லுவாங்க.
அஷ்டோத்திரம்னு சொல்லி 108 தடவைன்னு சொல்லுவாங்க, நவக்கிரகம்னு சொல்லி 9 தடவைன்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்களுடைய யூனிட் மெத்தட் என்ன இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். பண்ணோம்னா அதனுடைய பலன் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி கோயில்களையும் வீடுகளையும் கலசம் வைக்கிறாங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? அதாவது கோயில்லையும் கலசம் இருக்கும், வீட்லேயும் கலசம் வைப்போம். இப்போ கொஞ்ச நாள் முன்ன நம்ம இந்த சத்யநாராயண பூஜையை பற்றி பேசணும். அதுக்கு வந்து கலசம் ரொம்ப முக்கியம். கலசம்ன்றது நம்ம ஒரு செப்பு பாத்திரம் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் இந்த பவித்திரம்னு சொல்லக்கூடிய நூல்களை சுற்றி வச்சு அதில் தேங்காயை வச்சு மாவலியை வச்சு உள்ள நீர் நிரப்பி 1 ரூபா காயினை போட்டு வைக்கிறது கலசம். இது வந்து பக்தி பூர்வமாக வீட்டில் பண்ணுற கலசம். கோயிலில் பண்ணுறது வந்து அது மந்திரபூர்வமாக பண்ணுறது, ஆவாகன ரீதியாக பண்ணுறது, கோயில் ஒழுங்கு சாஸ்திரப்படி பண்ணுறது. அதுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்குது. கோயில் உச்சியில் வந்து அந்த கலசம்ன்றது வந்து இந்த காஸ்மிக் இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்து ரேடியேட் பண்ணி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மூல கிரகத்துக்கு அதனுடைய சக்தியை ஆவாகனம் பண்ணி அது நம்ம மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி வேணும். அதுக்கு அந்த முறைப்படி விஞ்ஞான ரீதியாக தயார் பண்ணது அந்த கலசம்னு பேர். அந்த கலசத்துக்குள்ளே ஆவாரம் பூன்னு போட்டிருப்பாங்க. ஆவாரம் பூன்னு போட்டாங்கன்னா அது வந்து இந்த வெரி குட் இந்த இது இடி தாங்கின்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட இடி எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த கோயிலை பாதிக்காது. அதெல்லாம் ரொம்ப விசேஷமா ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி திருப்பதியில வராகர் பற்றி நிறைய சொல்லுவாங்க இல்லையா சார்? அதுக்கு என்ன காரணம் ஏதாவது இருக்கா? திருப்பதி வந்து சீனிவாச கஷேத்திரம் கிடையாது, அதுக்கு வரஹா கஷேத்திரம்னு பேர். அதனால அங்கே என்ன போகும்போது கோயிலில் கூட பீரியாடிக்கலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, திருப்பதியில் போனால் நேரம் வந்து சீனிவாசரை போய் சேவிக்க போயிடாதீங்க, முதல்ல வந்து வராகரை சேவிங்க, வராகர் அனுகிரகம் பண்ணலைன்னா நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு திருவேங்கடமுடியான் ஸ்ரீனிவாசர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது வராக கஷேத்திரமாக இருக்கிறதுனால கலி வந்து முத்துறதுக்குள்ள அவர் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய கல்யாணத்துக்கு வாங்கின குபேரன் கடன் வாங்கினத்தை தீர்க்கிறதுக்காக அங்கே உட்காந்துருக்காரு. அதுக்காக வராகர் ஒப்ளைஜ் பண்ணியிருக்காரு. அதனால அந்த ஒப்ளைஜ் பண்ணதுனால சீனிவாசர் என்ன சொன்னார்னா, இவ்வளோ பெரிய நன்மை எனக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கேன், இது வந்து இந்த கலி முடிகிற வரைக்கும் என்னுடைய லீஸில் இருக்கு, அதனால நீ வந்து ஒன்றை சேவிக்காமல் நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இது வந்து திருப்பதி தேவஸ்தானம் பீரியாடிக்கலாக அனௌன்ஸ் பண்ணோம். அதனால திருப்பதி போறவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல வராகர் சேவிக்கணும். வராகர் எங்க இருக்காருன்னு கேட்பாங்க, ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆமா, அந்த வராகர் வந்து இந்த பக்கத்துல சொல்லக்கூடிய குளம் இருக்கு, அந்த புஷ்கரணி மேல வந்து வராகர் எழுதியிருக்காரு. சின்ன சன்னிதானம், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நல்ல தகவல் இறுதியா சொல்லியிருக்கீங்க சார். முழுக்க நல்ல ஆரோக்கியமான தகவலை கொடுத்துருக்கீங்க. இதே நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி சார். என்ன நேரில் நிகழ்ச்சி பார்த்து வாழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில எதிர்காலத்துல வந்து கலியுநாராயண சார் எப்பவுமே ஒவ்வொரு கருத்துல சொல்லுவாங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையும் ஏத்துறதுக்கு நல்ல தகவல் கொடுத்திருக்காங்க. நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.